எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ். சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோடு வந்தவன் தான் நான். அது வந்து சின்ன ரோலாக இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலாக நடிச்சிடணுன்றது தான். ஆனால் ஒரு லீட் ரோல் கிடைக்கும்போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு. அதில் முக்கியமாக அருண்ராஜா வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் வந்து, என்னை விட அவனுக்கு தான் சினிமாவில் வந்து இருக்கணுன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனால் அவன் இன்னும் ஆகலையே, அப்போ நம்ம இது இல்லை சக்ஸஸ் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அவனை கூப்பிட்டு, நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதில் எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமாக அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதில் கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனா. கனவோட திருச்சியிலேருந்து கிளம்பி வந்தவங்க நான் அருண்ராஜா எல்லாருமே. ஸோ அப்படி ஆரம்பித்தது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் படம் எடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் கனாவில் நாங்கள் ஆரம்பித்தது. ஸோ கனாவில் அது நடந்து வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதில் அருண்ராஜா வந்து டைரக்டராக அறிமுகமானார். இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐயில் வந்து அவர் படத்தை பார்த்துட்டு, தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்லை இது. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐயில் போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேராக அங்கே போனேன். நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்ணுறோன்னு சொன்னேன் மகேந்திரன் சார்கிட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டேரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பற்றி எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் கமல் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இதுதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க. கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. ஸோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரித்து வச்சுருந்தார் சிவகுமார். இப்போ நான் வெயிட் பண்ணுறதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிவா. ஏன்னா என் பேரும் சிவான்றதுனால என்னையே தான் சொல்கிறாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ளே எட்டி பார்த்துக்கலாம் அது. அண்ட் அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த நோக்கி வந்திருப்பீங்க, ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்றதும் ஒரு ரீசன். ஸோ இன்னும் நிறைய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில் திரும்பவுமே சொல்கிறேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்லை. அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணுன்றதான். அண்ட்